குரு பிரம்மா குரு விஷ்ணு ஹிருதயமேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 11/2/2026 புதன்கிழமை. இன்றைய நாளிலே விஸ்வவாசுவரிடத்திலே தை மாதத்திலே 28ஆம் நாள். இந்த புதன்கிழமையில் ஒரு சிறப்பு என்னென்னாக்கா, இன்றைக்கி அனுஷ நட்சத்திரம் இருக்குது. இந்த அனுஷ நட்சத்திரத்தினுடைய தொடர்பு இருக்கிறதுனால புதன் அனுராதான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா புஷ்கல யோகம்னு சொல்லுவாங்க. இப்படி புஷ்கல யோகம் இருந்தாலே பணம், புகழ், பதவி, இளமை, இனிமையான பேச்சு, ஆளும் திறமை இதெல்லாம் ஜாஸ்தி வரும்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் நிற்கும். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லும் இல்லையா, அதுதான் இன்றைக்கி. இந்த மாதிரி நாளில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும். அதனால் எல்லா விதமான முயற்சிகளையும் நீங்கள் தாராளம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். எல்லாத்துக்குமே நல்லதை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். நீ காலையில் நவமி திதி 11 மணி 16 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் தசமி திதி வந்துடும். அனுஷ நட்சத்திரம் மத்தியான வேளையில் 12 மணி 9 வரைக்கும் இருக்கும். பின்பு கேட்டை நட்சத்திரம் வந்துடும். இன்றைய நாளிலே உத்தராயணத்திலே ஹேமந்த ருதுவில் பொன்மணி காலத்திலே மகர மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம்ங்கிற தேய்பிரையிலே இருக்கிறோம். முன்னுமே சொன்ன மாதிரி புதன் அனுராதா ரொம்ப முக்கியமான நாள். 9:30 10 மணி வரைக்கும் நல்ல நேரம். சாயங்காலம் 6:30 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். இன்றைய ராகு காலம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும். யமகண்டம் 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். குளிய நேரம் 10:30 12 மணி வரைக்கும். சூலம் வடக்கு. பால் பரிகாரம். மகர லக்னத்திலே நாழிகையாக 22 நாழிகை இருக்கக்கூடிய சூரியன் 6:35 சூரியனின் உதயம் இருக்கும். கேட்டை நட்சத்திரத்திலே இன்றைய நாள் சந்திரன் இருப்பதனாலே அஸ்வினி நட்சத்திரம் மற்றும் பரணி நட்சத்திரமான மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய நாளில் சுகர்மம் என்கிற யோகமும் கௌலவம் என்கிற கரணமும் கொண்ட இந்த நாள். சுகர்மம் அப்படின்னாலே சித்திரம் வரைகிறது, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது, பூமி சம்மந்தப்பட்ட காரியங்கள் பண்ணுறது, புதுசாக எதனா ஆஃபீஸில் ரொட்டீன்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துக்கிறது, மங்களகரமான காரியங்கள்லாம் செய்கிறதுனா இந்த சுகமத்தில் செய்யலாம். அதுபோல் இன்றைய நாளிலே நமக்கு கௌலவம் என்கிற கரணம் இருப்பதனாலே புதிய வாகனங்கள்லாம் வாங்கியிருந்தீங்களா ஏறுவது, சகல விதமான சுக காரியங்கள் செய்வது, சிநேகம் கொள்வது, மந்திரங்களை உச்சாடனம் செய்வது போன்ற நல்ல நிகழ்வுகள்லாம் செய்யலாம். நவமி திதி போய் தசமி திதி வந்துடுறதுனாலே புஷ்டிதரம் கூறியங்கள், மங்களகரமான காரியங்கள் எல்லாம் செய்யலாம். பிரயாணங்கள் நல்லதை கொடுக்கும். புதுமனை புகுதல், ஜனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லதாக அமையும். இன்றைக்கி முக்கியமாக சிலவர்களை போய் இன்டர்வியூலாம் கேட்கணும்னு சொன்னீங்கன்னா தாராளமாக போயிட்டு வாங்க. மீடியா ரிலேட்டடாக இருக்கவங்க நல்ல பிரபலங்களை இன்டர்வியூ செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைக்கி உண்டாகும். அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் ருது சாந்தி முடிக்கிறது, நாமகரணம் போடுவது, காது குத்துறது, உபநயனம் பண்ணுவது, ஆவரணம் அணிவது, பதவி ஏற்பது, வாகனம் ஏறுவது, கிரகப்பிரவேசம் செய்வது, வாசக்கால் வைப்பது, தேவதா பிரதிஷ்டை செய்வது, கடன் வாங்கிறது, கடன் கொடுப்பது, கதிர் அறுக்கிறது, விவாகம் செய்வது, வாஸ்து பூஜை செய்வது போன்ற நல்ல நிகழ்வுகள் எல்லாம் இன்றைக்கு செய்யலாம். இன்றைய நாளிலே கோச்சாரத்தின்படி கோள்கள் இருக்கக்கூடிய அமைப்பிலே சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து அமைப்பது மகர ராசியிலும், புதன் ராகு சுக்கிரன் மூவரும் அமர்வது மிதுன ராசி கும்பராசியிலும், மீன ராசியிலே சனி பகவானும், மிதுன ராசியிலே வக்கரகதியிலே குரு பகவானும், சிம்ம ராசியிலே கேது பகவானும், சந்திரன் விருச்சிக ராசியிலே அமர இந்த நாள் துவங்குகிறது. இந்த நாளுடைய இனிமை தன்மையானது நீங்கள் இன்றைக்கு எவ்வளவு தூரம் விஷ்ணுவை வழிபடுகிறீர்களோ அப்படி. இந்த புஷ்கல யோகத்துடைய பேசிக் என்னென்னா விஷ்ணு பகவானை வழிபடுதல், காக்கும் கடவுள். இவரை வழிபடுறதுனால என்னாகும்? செல்வம், புகழ், உயர் பதவி, இனிய பேச்சு, ஆளும் திறன் இதெல்லாமே கிடைக்கும். அதனால் இதுக்கு எல்லாத்தையும் கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும்னா இன்றைய நாள் அழகாக பயன்படுத்தி கொள்வோம். ஒரு ராசிக்கு அப்படி பலன் இருக்குன்னு நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். உங்களுக்கு இன்றைய நாளிலே அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரங்க மட்டும் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். கொஞ்சம் சுகவீனங்கள் உண்டாகும். அவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டா போதும். கார்த்திகை நட்சத்திரக்காரெல்லாம் பரவாயில்ல, இன்றைக்கி ஓரளவு ஓட்டிடலாம். நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக எந்த காரியம் செஞ்சிங்கன்னா போதும். ஆரோக்கிய குறைபாடு அது பாராட்டுறதுன்னு சொல்லுவோம். அது மட்டும் ஐயோ நான் உடம்பு முடியலேன்னு ரொம்ப மட்டும் வருத்திக்காதீங்க. அதெல்லாம் சரியாக போடும். மத்தியானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் எல்லாம் க்யூர் ஆகிடுவீங்க, கவலைப்படாதீங்க. மனசை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுனாலே
எல்லாம் வெளியில் வந்துடலாம், நம்ம எல்லாத்துலேயும் சக்ஸஸ் வந்துடலாம். அதனால் இன்றைக்கி அந்த விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்றைக்கி சுகங்கள் உண்டாகும். 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே விஷ்ணு பகவானை வழிபடுவதும் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மை தரும். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே, இன்றைக்கி உங்களுக்கு சுகமான நாள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையுமே உங்கள் ராசி 2ஆம் இடத்துக்காரன புத பகவான் இன்றைக்கி எடுத்துக்கிறார். அதனால் குருவோடு சேர்ந்த விஷயங்களால் லாபங்கள் வருவதற்கு வாய்ப்புகள், தொழிலில் நல்ல முன்னேற்றம், நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் இடப்பெயர்ச்சிகளும் பிரயாணங்களும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, சந்தோஷங்கள் பெருகக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். உங்கள் ராசி 7ஆம் இடத்துல அமரக்கூடிய சந்திரன் 7ஆம் இடத்துல அமர்ந்தால் சுகம் ஜாஸ்தியாக இருக்கும். கலத்தரத்தில் நல்ல ஒற்றுமை, கணவன் மனைவி கூட பிரியாத ஒரு சூழ்நிலை, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை, தனிந்து போகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருப்பதனால் நன்மையே கிடக்கும். 5, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இந்த நாளை உங்களுக்கு மேன்மைப்படுத்தும். புதனின் அனுராதா நட்சத்திரம் என்கிற இந்த நாளிலே உங்களுடைய வெற்றியும் இனியான பேச்சும் உங்களுக்கு நல்ல முயற்சிக்கான பலனாய் அமையட்டும். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே, குரு அமரக்கூடிய உங்களுடைய ராசியிலிருந்து பார்வையை அவர் செலுத்தி கொண்டிருக்கிற தனுசு ராசியின் நல்ல ஒரு பலனை நீங்கள் பெறப்போகிறீர்கள். இன்றைய நாளிலே சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறதான கேட்டை நட்சத்திரம் இதில் விருச்சிக ராசியில் உட்கார்றார், 6ஆம் இடத்துல உட்கார்றார், ரிண ரோக சத்ருக்களில் உட்கார்றார். அதனாலே இன்றைக்கி உங்களுக்கு கௌரவ பதவிகள், புகழ், தனலாபம் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. குடும்ப தனஸ்தானத்திலே இருக்கக்கூடியவர் இவர் 6ஆம் இடத்துல 2, 6 நாள் பணம் வரும். ஸோ அப்போ பைசா வரதுக்கும் வாய்ப்பு கொடுப்பார். இன்றைய நாள் நல்ல ஒரு பணபரஸ்தானத்தில் அமர்வதனால் கொடுத்த கடன் திருப்பி வாங்கலாம், ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தால் மேம்படலாம், எதிரிகள் உங்களுடைய விலகுவதை காணலாம். இன்றைய நாள் நல்ல இனிய நாளை அமைப்பதற்கு விஷ்ணு பகவானை வழிபடுவது நல்லது. வணக்கம் கடகராசி நண்பர்களே, உங்கள் ராசியினுடைய நாதன் 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்றதுனால தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். செய்கிற வேலையில் நல்ல க்ளீனாக எல்லா வேலையும் செய்யறதுக்கு மனசு இருக்கும். உங்கள் ஆளும் திறன் நல்லா இருக்கும். பூர்வீகத்தில் வரக்கூடிய சுகங்கள் வெற்றியை கொடுக்கும். உயர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தெளிவான சிந்தனைகளை தெய்வ அருளால் பெறுவீர்கள். இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் காரியம் செய்யணுன்னா தாராளமாக செய்யுங்க. 11 அப்படின்னாலே வெற்றி. அப்படி 11ஆம் தேதி அன்றைக்கி இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும். 9, 5 இந்த அதிர்ஷ்ட எண்ணும் உங்களுக்கு துணை நிற்கும். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ தூரம் சக்ஸஸ் இருக்கோ அவ்வளோ தூரம் நீங்கள் சக்ஸஸ் கொண்டு போகலாம். ஏன்னா திக்பலம் என்கிற 4ஆம் இடத்துல சந்திர பகவான் உட்கார்றார், 12க்குரியர் ஸ்ட்ராங்காக போய் உட்கார்றார். அப்போது உங்களுக்கு நிறைய விஷயங்களில் மண், மனை, வாகனங்கள் போன்றவற்றில் நல்ல யோகங்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை உண்டு. சந்திரன் அங்கே நீச்சமாக இருந்தாலும் 12க்குரியவன் தானே, மறைந்து போனவன் நீச்சமான தப்பு இல்லை இல்லையா? அதனால் உங்களுக்கு லாபம் பெருகும். உங்களுடைய வாழ்க்கையிலே மேலும் மேலும் பலன்கள் வருவதற்கு சாதனைகள் எல்லாம் நிறைய பயன்படும். அந்த சாதனைகள் எல்லாம் இன்றைக்கி தாராளமாக செய்வீங்க. பண வரவெல்லாம் இன்றைக்கி நல்லாயிருக்கும், கவலையப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையிலே மேலும் வளர்ச்சியை பெறுவதற்கு இன்றைய நாளிலே விஷ்ணு பகவானை வழிபடுவது சிறந்தது. புகழ், உயர் பதவி போன்றவை கிடைக்கும். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அலைச்சல்லாம் உண்டு. தேவையற்ற அலைச்சல்கள், சின்ன சின்ன பிரயாணங்கள். அந்த பிரயாணங்களில் லாபம் இருக்கான ஒன்றும் பெருசாக இல்லைங்க, ஆனால் அலைச்சல் மட்டும் இருந்ததுங்கன்னு சொல்லுவீங்க. எண்ட் ஆஃப் தி டே உங்களுடைய
டீயெல்லாம் கூட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெசிடியூ மணி கிடைக்கும். வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசுனதால் ஒரு சிக்கல்கள்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அதனால் அழுத்துக்காமல் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அலுப்பு இல்லாமல் இருக்கிறது நல்லது. கொஞ்சம் எல்லாத்துக்குமே மென்டலி ப்ரிப்பேர் ஆகி இன்றைக்கி ஹேண்டில் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். இந்த நாளிலே 4, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், நம்ம இன்றைக்கி விஷ்ணு பகவான் உங்கள் ராசிநாதனான புதனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷ்ணு, அவரை பிடிச்சிக்கோங்க. நீங்களும் விஷ்ணுவை வழிபடுவதனால் உங்களுக்கான இனிமையான பேச்சினால் உயர் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வணக்கம் துளாராசி நண்பர்களே. இன்றைக்கு வாழ்வாங்கு வாழ்வான் என்ற எண்ணத்தோடு நீங்கள் எல்லா காரியங்களும் செய்வீங்க. குடும்பஸ்தானத்துக்குள்ளார சந்திர பகவான் இருக்கிறனாலே தனத்திலே விரயங்கள் உண்டாகும், கொஞ்சம் செலவுகள் எல்லாம் உண்டாகும். ஆனாலும் மெயின்டைன் பண்ணி இதெல்லாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே மனத்தை கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணங்கள் வரும். குடும்பம் சார்ந்த விஷயங்களிலே தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக்கிற எண்ணங்களை மனது கொண்டு வரும். அதனால் கொஞ்சம் அதுக்கேற்ற ஓட்டங்கள் எல்லாம் இன்றைக்கி நிறைய இருக்கும். இதுக்கு சுகர்மம் அப்படிங்கிற நாம யோகமும் உங்களுக்கு அதற்கான ஹெல்ப்பை பண்ணும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட காரியங்களில் லாபத்தை கொடுக்கும். அதனால் இன்றைக்கி நாள் உங்களுக்கு நல்லதாக அமைவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாளிலே அனுஷ நட்சத்திரம் ஆனதினாலே நீங்கள் காஞ்சி மகாமுனிவரை நீங்கள் நினைத்து செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியை உங்களுக்கு அழகாக்கி தரும். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. கேட்டை நட்சத்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய வாழ்க்கையிலே உறுதியை அதிகமாக கொடுப்பார். ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினான்னு சொல்லுவோம். அப்படி எனர்ஜியை கொடுப்பார். அந்த எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னா உங்கள் பூர்வ புண்ணியத்தின் மூலியமாக வருது. அயன சயன போகங்கள் கொண்ட அந்த 9ஆம் இடத்திலிருந்து கௌரவ பதவி, தன லாபங்கள், தந்தையின் மூலியமாக ஆசீர்வாதங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுவும் இன்றைக்கி தேய்பிரையில் தசமி திதி. உணவு தொழில் செய்பவர்களுக்கு இன்றைக்கி நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள். பத்திரிகை தொழிலிலும் பத்திரிகை ஆசிரியர் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். நிறைய இன்டர்வியூலாம் நல்ல இன்டர்வியூலாம் இன்றைக்கி நிறைய நடக்கும். 3, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே கூடுதல் சிறப்பை தரும். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துல சந்திரன் உட்கார போகிறார். அஷ்டமத்துக்குரியவர் 8க்குரியவர் 12ல் அமர்ந்தால் தொல்லைகள் இருக்கும்னு சொல்லுவோம். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சின்ன டிஸ்டர்பன்சஸ் நிறைய இருக்கும். எந்த காரியங்களையும் முழுமையாக முடிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும். எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா அந்த வேலை பெண்டிங் இந்த வேலை பெண்டிங்னு ஏகப்பட்ட வேலைகளை பெண்டிங்களாக சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால ஒரு வேலையை எடுத்து உருப்படியாக முடிக்கிறதுன்னு வச்சுக்கிடுங்க. அதை மட்டும் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தாய் வழி செலவுகள் கொஞ்சம் உண்டு, அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. பிரயாணத்தின் மூலியமாக கொஞ்சம் அப்படி இப்படி நமக்கு போய் செலவுகளும் உண்டாகும். சுப செலவுகளும் உண்டு. கொஞ்சம் குடும்பத்திலே கல்யாண வேலைகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனால சுப செலவுகளையும் நீங்கள் இக்னோர் பண்ண முடியாது. வெளிநாட்டு தொடர்புகள், வெளி வர்த்தக தொடர்புகள் மூலியமாக வரக்கூடிய செலவுகளும் இன்றைக்கு இருக்கும். 5, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் இந்த நாளிலே நீங்கள் எவ்வளவு தூரம் முருகப்பெருமானையும் அதுபோல் வெங்கடேச பெருமானையும் வணங்குகிறீர்களோ அவ்வளவும் உங்களுக்கு நல்ல உயர்வை தருவதாக அமையும். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. இன்றைக்கி ஒரு நல்ல நிறைவான நாள். உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இறங்கக்கூடிய இந்த சந்திர பகவான் கேட்டை நட்சத்திரம் என்கிற புதனுடைய நட்சத்திரத்தில் அமரப்போகிறார். 9க்குரிய புதனானவர் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கார். கணக்கு வச்சுட்டோம்னா உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தின் முருகானவர் நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது. மகிழ்ச்சியும் வெற்றியும் வருவதற்கான வாய்ப்புகளும் அதன் மூலமாக வரக்கூடிய சந்தோஷம் உங்களுக்கு நிகழ்வுகளும் நல்லதாக நடக்க இருக்கிறது. இதனால் இன்றைக்கி ரொம்ப நிறைவான நாள், சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கு நிறைவாக இருக்கிறதுக்கு காலையில் என்ன பண்ணணும், மைண்டில் நல்லா ரிலாக்ஸாக ஆக்ஷன் பண்ணிடணும்.
புஷ்கல யோகம் என்கிற யோகம் இருப்பதனாலே குரு குரு இருக்கும்போதே அது ஃபுல்லாக அமைதியாக விசாக நட்சத்திரம் இருக்கும்போது நீங்கள் அமைதியாக என்ன பண்ணணும், ஃபுல்லாக மைண்ட் செட் வச்சுக்கணும். அப்போது அனுஷத்தினுடைய அந்த உபாசனையில் உங்களுக்கு யோகங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். புகழ் வரும், செல்வம் வரும், உயர் பதவி வரும். இதெல்லாம் இன்றைக்கி நல்லது நடக்கப் போகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்றைக்கி உங்களுக்கு யோகமான நாள். உங்களுக்கு இன்றைக்கி நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். 10ஆம் இடத்துல அமரக்கூடிய சந்திர பகவான், இந்த 10 நாளே கேந்திரம் அப்படின்னு சொல்லுவோம், இந்த இடத்துல உட்கார்ந்துட்டுருக்கிறாரு. 6ஆம் இடத்துக்காரர் 10ல் அமர்வு. அதனால் உங்களுக்கு லாபங்கள் நிறைய ஜாஸ்தி வரும். கொடுத்த பணங்கள் திரும்பி வருவதற்கு வாய்ப்புகள். அதுபோல் நீங்கள் எந்த ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிறதுனால யோகத்தின் அடிப்படை தன்மை நம்ம நல்லா வச்சுக்கிறது. அதனால் இன்றைக்கி நல்லா இருப்பீங்களான்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. 12 மணி 9 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி கேட்டை நட்சத்திரம் வந்துடும். புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் அந்த புத பகவான் உங்கள் ராசிக்குள்ளரே உட்காரதுனாலையும் நன்மைகள் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதனால் தைரியமாக இன்றைக்கி காரியங்களாக செய்ய முடியும். இந்த நாளிலே 7, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும், அதற்கு புத பகவானினுடைய அந்த வெங்கடேச பெருமாளை வணங்குவதும் உங்களுக்கு நன்மையை தரும். வணக்கம் மீனராசி நண்பர்களே. இன்றைக்கி உங்களுடைய ராசியின் 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். 5க்குரியவர் 9 திரிகோணஸ்தானத்திலே இருக்கிறார். நிறைய அந்த எதிர்ப்புகளெல்லாம் சமாளிக்க வேண்டும் என்ற ஏகங்கள், நிறைய ஸ்டாமினா வேணும் உங்களுக்கு. இன்றைக்கி கொஞ்சம் எனர்ஜியை எப்படி நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் சக்ஸஸ் கொண்டு வரலாம். இல்லைன்னு வச்சுங்களேன், சில சிக்கல்களில் நீங்கள் வாண்டடாக மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் எனர்ஜைஸாக பண்ணுங்கள். யோகங்களையும் பெருக்கிக் கொள்ளலாம், எதிர்ப்புகளையும் கலைந்து விடலாம். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய நாள். நிறைய இனிமையான பேச்சுக்களை நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுங்கள். ஏஞ்சல் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். அப்படி நல்ல வைப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் உண்டு. 7, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை தொடர்ந்து பயன்படுத்த வெற்றியை தரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.